ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். பெற்றோரின் தியாகத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையில் மிகவும் கோபமாக இருந்தான். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என் நண்பர்கள் எல்லாம் நல்ல வசதியாக இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கவில்லை. அவன் தினமும் தனது பெற்றோரிடம் குறை கூறிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் தனது அம்மாவிடம் கோபமாக சொன்னான், நீங்க எனக்காக என்ன செய்தீங்க? அந்த வார்த்தை அவன் அம்மாவின் மனதை உடைத்தது. ஆனால் அவர்கள் எதுவும் பேசவில்லை. அந்த இரவு அவன் தண்ணீரை குடிக்க எழுந்தபோது அவனுடைய அப்பா அம்மா இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டான். அப்பா மெதுவாக சொன்னார், நாளைக்கு அவன் கல்லூரி கட்டணம் செலுத்த வேண்டும், என்னிடம் போதுமான பணம் இல்லை. அம்மா அமைதியாக தனது கழுத்தில் இருந்த சங்கிலியை கழற்றி கொடுத்தாள். இதை அடகு வையுங்கள், அவனுடைய படிப்பு நின்று போகக்கூடாது. அந்த நிமிடம் அந்த இளைஞனின் கண்ணில் கண்ணீர் வந்தது. ஏனெனில் முதல் முறையாக அவன் புரிந்து கொண்டான், பெற்றோர் பெரிய வார்த்தைகளால் அன்பு காட்ட மாட்டார்கள், அவர்கள் தியாகங்களால் காட்டுவார்கள். அடுத்த நாள் அவன் தனது அம்மாவை பார்த்தான். அவன் தாயார் வழக்கம் போல் சிரித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவனுக்கு அந்த சிரிப்பின் பின்னால் இருந்த வலி தெரிந்தது. அவன் அமைதியாக தனது அறைக்குள் சென்று அழுதான். அன்று முதல் அவன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். முன்பு நேரத்தை வீணாக்கியவன் இப்போது கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான். முன்பு பெற்றோரின் வார்த்தைகளை அலட்சியம் செய்தவன் இப்பொழுது அவர்களின் கனவை நிறைவேற்ற நினைத்தான். பல வருடங்கள் கழிந்தது. அவன் பெரிய மேடையில் வெற்றி பெற்ற மனிதனாக நின்றான். அவனிடம் ஒருவர் கேட்டார், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? அவன் சிரித்து கொண்டு சொன்னான், என் பெற்றோரின் கண்ணீர், அதுதான் என் வாழ்க்கையில் எரிபொருள். இந்த உலகத்தில் நம்மை உண்மையாக நேசிக்கும் சில மனிதர்கள் மட்டும் இருக்கிறார்கள். அதில் முதல் இடம் பெற்றோர். அவர்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் நம்மை சாப்பிட வைக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டாலும் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள். அவர்கள் கனவுகளை விட்டுவிட்டு நம்முடைய கனவுகளை கட்டுவார்கள். சில நேரங்களில் நாம் அவர்களின் அன்பை புரிந்து கொள்ளாமல் விடுகிறோம். ஏனெனில் அவர்கள் அமைதியாக தியாகம் செய்கிறார்கள். நினைவில் வையுங்கள், உங்கள் வெற்றியை பார்க்க உங்கள் பெற்றோர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை பெருமைப்படுத்துங்கள். ஒரு நாள் பணம் சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், புகழ் பெறலாம். ஆனால் நம்மை நம்பி வாழ்ந்த பெற்றோரின் காலத்தை திரும்பி வாங்க முடியாது. எனவே அவர்களிடம் அன்பாக பேசுங்கள், அவர்களின் தியாகத்தை மதியுங்கள், அவர்களின் கனவை வீணாக்காதீர்கள். ஏனெனில் ஒரு குழந்தையின் வெற்றி என்பது பெற்றோரின் அமைதியான பிரார்த்தனையின் பதில். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.